தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் இணைந்திருக்கிறார். அவரோடு நேற்றைய பிரதமரின் வருகை, அது தொடர்பான கருத்து விமர்சனங்கள், கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, சைவ சித்தாந்தத்தின் மரபுகள் குறித்து பிரதமரின் உரை, நிறைய விஷயங்கள் இது குறித்து நம்ம பேசலாம் திரு முருகையனிடம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல நேற்றைய பிரதமரின் வருகை, தூத்துக்குடி நிறைய திட்டங்கள் துவக்கி வைப்பு, விரிவாக்க பணிகள் அடிக்கல் நாட்டியது உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் மற்றும் அவரது மகன் ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்பதோடு மட்டுமில்லாது தமிழரின் பெருமைகள் குறித்தும் பேருரை ஆற்றியிருக்கிறார் பிரதமர் மோடி. குறிப்பாக சைவ சித்தாந்த மரபுகள் பற்றிலாம் தன்னுடைய கருத்துக்களை பெரிய அளவில் பதிவு செய்தது நம்ம பார்த்தோம். நிறைய கருத்து விமர்சனங்கள் இதன் மீது தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க முருகையன்? இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் எனக்கும் அவர்தான் பிரதமர். எனக்கும் அவருடைய செயல்களை நான் விமர்சிப்பது என்பது என்னுடைய உரிமையாக இருக்கலாம். அவர் வந்திருக்கிற அந்த வருகையினால் தமிழகத்திற்கு ஏதேனும் நன்மை நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும். அப்படி ஏதாவது நல்லது நடந்தால் அதை நாம் வரவேற்போம். இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடியினுடைய விமான நிலைய டெவலப்மெண்ட், அந்த இதுக்கு 400 கோடி ரூபாயில் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் அது திறப்பு விழா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வரவேற்க வேண்டியது தான். அது யார், எந்த பிரதமராக இருந்தாலும், எந்த கட்சியினுடைய பிரதமராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவையானவற்றை செய்யும் பொழுது அதை வரவேற்பது தான் என்னுடைய கடமை. அதனால் வரவேற்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அதில் மத ரீதியான சாயம் எதுவும் பூசாமல் நீங்கள் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் நான் வரவேற்கிறேன். பேசியிருக்காரு டெவலப்மெண்ட் பற்றி, நான் வரவேற்கிறேன். அதுதான் நான் வரவேற்கிறேன். அதுதான் உதாரணமே சொன்னேன். நான் மற்றதை சொல்லாமல் ஏன் நான் முதல்ல தூத்துக்குடி விமான நிலையத்தை பற்றி சொல்கிறேன்னா, அது யாரால் செய்தாலும் இந்த நாட்டுக்கு உரிய வளர்ச்சியினுடைய ஒரு பங்கு. அதை இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார் என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் ஒன்று தான். அதனால் ஆனால் அதிகமாக அந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் முருகன் மாநாடு இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மாநாடுகள் இப்போ சிவன், இப்போ நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லும்போது ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய வரலாற்று பேரறிவுகள் இல்லைங்களா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நமக்கு. ராஜராஜ சோழன் சோழ நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவன். அது ராஜேந்திர சோழன் அவரையும் மிஞ்சிய ஒருவர். கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் தெரியுமா கங்கை வரைக்கும் போனவன், கங்கை வரையில் படையெடுத்து எல்லாரையும் வீழ்த்தி கங்கையை கொண்டவன். கங்கை முதல் காவிரி வரை அரசாட்சியை நிறுவியவன். அவர் இருந்து கங்கை வரையில் அவன் படையெடுத்து பல பேரை வெற்றி கொண்டு, பல இதுவரெல்லாம் மன்னர்களை எல்லாம் வெற்றி கொண்டு கங்கை கொண்ட சோழபுரம் என்றவருக்கு பெயர்வதற்கு காரணமே அது வரைக்கும் வெற்றி பெற்று போனார். சும்மா இங்கேருந்து ட்ரெயின்லேயோ இந்த காலத்தில் போகிறது மாதிரி ஃப்ளைட்லேயோ போய் அங்கேருந்து கங்கையினுடைய நீரை எடுத்து கொண்டு இங்கே சிவனுக்கு நான் இது செய்து விட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அவர் இங்கேருந்து படை திரட்டி பிரதமரை குறிப்பிட்றீங்களா? ஆமாம், இல்லை, அதுதான் நான் சொல்கிறது. நான் அப்படியெல்லாம் குறிப்பிடல. அவர் எளிதான விஷயம் இல்லை என்று. ராஜேந்திர சோழனுடைய வெற்றி என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. அவன் ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கெல்லாம் பெருமை. அவனுடைய வழி வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் என்று சொல்வதில் நமக்கு பெருமை. இன்னும் சொல்ல போனால் இதை சொன்னால் மோடிக்கு இந்த சிலை அமைக்கப்படும் என்பதற்கு முன்னால் தூத்துக்குடி அந்த விரிவாக்க பணிகள் உள்ளிட்டவர்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு பிரதமர் உரை என்பது தமிழகத்தை வளர்ச்சி மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு நிறைய தமிழகத்திற்கு இதுவரை வழங்கியுள்ள திட்டங்கள், செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் தொடர்பாக நிறையா பேசியிருக்காரு. குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு வழங்கியதை விட இந்த 10 ஆண்டுகளில் நிறையா கொடுத்துருக்கோம், 3 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பதிவு செய்திருக்கிறார். எப்படி இதை பார்க்கலாம் சார்? நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம், உலக பொருளாதாரம் என்பது இன்றைக்கு ₹1 என்பது நாளைக்கு ₹2. தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகிற வருவாய் என்பது இன்றைக்கு 1 லட்சம் கோடி, நாளைக்கு 2 லட்சம் கோடி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் யூபிஏ அரசு, அதாவது நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையில் இருந்த அரசு கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்துருக்கிறாங்க. அது இயற்கையான ஒன்று. நீங்கள் வருமானம் பெருக பெருக, பட்ஜெட்டு பெருக பெருக அந்த தொகையும் பெருகி கொண்டு தான் போகும். அது இயற்கையாக அமையக்கூடிய ஒன்று. நாங்கள் அவரை விட அதிகமாக கொடுத்து விட்டோம். பர்சன்டேஜில் சொல்லுங்கள்.
நாங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும், எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தோம், நீங்கள் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த கணக்கில் அவர் சொன்னார்னா அது ஒரு வகையில் நம்ம யோசிக்கலாம். இந்த பண மதிப்புன்னு சொன்னால், சார் இன்னைக்கு வந்து நாங்கள் 54 லட்சம் கோடி கடை வச்சுட்டு போனோம், இன்றைக்கி 200 லட்சம் கோடி கடை வச்சுருக்கிறீங்க. அப்போ வந்து அதுக்கு மதிப்பு என்ன? அன்னைக்கு ஒரு டாலருடைய மதிப்பு 54 ரூபா, இன்றைக்கி 100 ரூபா வந்துருக்குல்ல. அப்போ அந்த மதிப்பு என்னாச்சு? நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு நாம் கட்ட வேண்டிய கடன் வந்து அன்றைக்கு 25,000 கோடின்னா இன்றைக்கி 250 கோடியாக இருக்குது, 2,200 கோடி இருக்கு வந்துடுதுல்ல. அது 4 மடங்கு 3 மடங்கு ஆயிடுதுல்ல. நீங்கள் டாலரில் கணக்கு போட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நான் வாங்கியிருக்கிற 200 லட்சம் கோடிக்கு நான் வட்டி கட்டணும்னா எங்கே போகும் சார்? நம்மளுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 21% நாம் வட்டியாக கட்டி கொண்டிருக்கோம் என்பது நமக்கு பெருமையா? அதனால வந்து நீங்கள் பணம் ஒதுக்குனதில் வந்து நான் 3 லட்சம் கோடி கூட ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மாயை வார்த்தைகள். அதெல்லாம் தமிழகத்தின் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசத்தின் முதல் தனி செங்குத்தான பாலமான பாம்பன் பாலமும் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிரதமரின் சூரிய மின்னாற்றல் திட்டத்தின் கீழ் வீடுகளில் சூரிய சக்தி மின் உற்பத்தி கூரை அமைக்க இதுவரை 1 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அதில் 40,000 கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 3 லட்சம் கோடி மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஒதுக்கியதை காட்டிலும் இது 3 மடங்கு அதிகம். தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இன்னும் நிறைய பட்டியலை பதிவு செய்திருக்கிறார். நீங்க எதையுமே ஏத்துக்காம பேசுறீங்க. இது சார் நான் தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எதை செஞ்சே ஆக வேண்டும். நான் ஒவ்வொரு மாநிலமும் வந்து நம்மளுடைய வருவாய், மக்களிடம் கொடுக்கப்படுகின்ற வருவாய் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. முன்ன வந்து தமிழ்நாட்டுக்கென்று வரி ஒதுக்கீடு என்பது அதிகமாக இருந்தது, மத்திய அரசுக்கு போகிற பங்கு தொகை என்பது குறைவு. இப்பொழுது வந்து நம்ம இப்போ வந்திருக்க சிஸ்டம் ஜிஎஸ்டி மூலம் நீங்கள் வந்து நமக்கு வர்ற வருவாயில் வந்து பெரும்பாலும் 80% வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போகுது, 20% தான் நமக்கு இந்த மது விற்பனை இந்த போன்ற 1-2 விஷயங்கள் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். மற்றதெல்லாம் அங்கே போய் அவங்க பார்த்து பிரித்து கொடுப்பது தான். அது 41% பாங்க, ஆனால் கொடுக்கும்போது 33% கொடுப்பாங்க. அது வந்து அது பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன் இந்த தொகை, அதான் நான் பர்சன்டேஜ் சொன்னேன். நீங்கள் அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். யூபிஏ அரசில் வந்து இத்தனை சதவீதம் தான் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து இப்போ மோடி அரசாங்கத்தில் இத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு நீங்கள் கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் சார். என்னை பொறுத்தவரையில் அது இல்லை, அதில் பெரிய மாறுபாடு இருக்காது. ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்த தீர வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்று தமிழக முதலமைச்சர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். எஸ்எஸ்ஐ திட்டத்தின் மூலமா கல்விக்கு வந்து 2,221 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை முறை நேற்று கூட மனு கொடுத்திருக்கிறார். அப்ப எத்தனை முறை சார் நேரடியா போய் ஒரு மனு கொடுத்தா தெரியுமா? இப்போ போன மாதம் நேரடியா போய் மனு கொடுத்தார், இப்பொழுது மனு கொடுக்கிறார். ஏன் அந்த 2,100 கோடி ரூபாயை ஒதுக்குறதுல என்ன பெரிய உங்களுக்கு சங்கடம்? நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுப்போம் என்று சொன்னால் அது வேற, அது பிஎம்சி திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் எனக்கு 10,000 கோடி கொடுத்தா கூட எனக்கு வானான்னு தமிழக முதலமைச்சர் தைரியமாக சொல்லிவிட்டார். எனக்கு அந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னார். அப்போ அது வந்து சிறந்த இதுதானே, எடுத்துக்காட்டு தானே. நாங்கள் கேட்குறது எஸ்எஸ்ஐ திட்டம் மூலமாக ஏற்கனவே நாங்கள் ஏற்றுக்கொண்ட திட்டம், அதன் மூலமாக 2,100 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதை நாங்கள் எத்தனையோ முறை கோரிக்கை வைத்தோம். தமிழகத்தை புறக்கணிக்கிற வழியாக இதை கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் விடுவது எந்த வகையில்? மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே சார். தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிறது தமிழக மக்களுடைய விருப்பம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு சார் 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட்டணி இருக்கின்ற எடப்பாடியோ அண்ணா திமுகவோ தீர்மானம் போட சொல்லுங்க. அண்ணா திமுகவின் தீர்மானம் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதுதான். எங்க தீர்மானம் போட்டு மோடி கிட்ட கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அப்ப 50 ஆண்டு காலமாக சார் நான் காங்கிரஸ்காரன் சார், நான் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிறவனா கூட இருப்பேன் சார், நான் அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் தமிழக மக்கள் எதை ஏற்கிறார்கள்? இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லி திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி தன் கொள்கை விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து மாற்றி மாற்றி வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ மக்கள் ஓட்டு போட்டு நீங்க வாக்களிக்கலையே, ஆட்சி கொண்டு வரலையே. அப்போ தமிழக மக்களுடைய எண்ணம் எதுவோ சிந்தனை எதுவோ அதுதான் நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர நீங்க மத்தியில் இருக்கிற மோடி வந்து சொன்னாலோ அமித்ஷா சொன்னாலோ இல்லை மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் தமிழக அரசோ தமிழக மக்களோ கட்டுப்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இது ஜனநாயகம். இன்னைக்கு நாம தான் அந்த ஒழிச்சு கொண்டிருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா வரைக்கும் பேச ஆரம்பிச்சாங்க. கட்டுப்படலனா நிதி தர மாட்டோம்னு சொல்றாங்க.
சார் நீங்க அந்த கொள்கை வேறு. எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி திட்டத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கேட்கிறோம். தர மறுக்கிறார்களே. எங்களுடைய உரிமை தான், அதுதான் சார் போராடுறோம். அதனால தான் தமிழக மக்கள் எங்கள் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தோக்கடிக்கிறார்கள். எங்கே போராடுகிறீர்கள்? மீண்டும் மீண்டும் முதல்வரிடம் கோரிக்கை மனுதானே தருகிறீர்கள். நீங்க அப்படின்னா உங்களை நம்பி 40 எம்பிக்களை தந்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தை கேட்கிறார்கள். நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் அல்லவா? செய்யவில்லையே. நீங்கள் மீண்டும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல 5 நாள் ஸ்தம்பிக்க வைத்தாச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க? இந்த நாட்டினுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது, கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வீணடிக்கப்படுகிறதுன்னு அதுக்கு விமர்சனம் வைக்கிறீங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க வந்து ஸ்தம்பிக்க வைக்கலன்னு கேட்குறீங்க? ஏற்கனவே இந்த திட்டத்தை எதிர்த்து பல முறை பாராளுமன்றத்தில் பல பேர் பேசிட்டாங்க. வேறு என்ன வழி? சில மாதங்களா இந்த கோரிக்கைகள் வேற வழி இல்லை சார். விமர்சனம் போய்கொண்டு இருக்கிறது அல்லவா? அவர்களும் அந்த நிதியை தர மறுத்து கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் மத்திய அரசு நிதி என்பதால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே. அப்போ வேறு என்ன வழி என்று கேட்கிறார். என்ன சொல்றீங்கப்பா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்களா? அது இல்ல சார். நாங்கள் வைக்க வேண்டிய உரிமை கோரிக்கை பாராளுமன்றத்திலே மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஏற்கதும் ஏற்பாதும் அவர்கள் இருப்பான். ஏற்றுக்கொண்டால் தமிழக மக்கள் மேலும் ஒரு 10 லட்சம் ஓட்டாவது பிஜேபிக்கு விழும். உங்களுடைய ஏற்கவில்லை என்றால் விழுவத ஓட்டு விடாது. உங்களுடைய குரல் அவ்வளவு பலகீனமாக இருக்கிறது. பலகீனம் இல்ல. நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் குரல் மட்டும் ஒலிப்பது என்பது அது வீக்கா தான் இருக்கும். நீங்க காங்கிரஸ்ல 100 பேர் இருக்கும் சார். நிதியை உங்களால் வாங்க முடியும் இல்லையே? நிதி அதான் சார், கொடுக்கலன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? போய் கட்டாயப்படுத்தி அடிச்சா வாங்கிட்டு வர முடியும்? இல்ல. ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம், போராடலாம். இதுல வந்து இது ஆளுங்கட்சி. இங்க வந்து பெரிய அளவில் போராட முடியாது. நீங்க 40 எம்பிக்கள் இருக்காங்க, அங்கே வேணா போராடுவாங்க. அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா தலைவர்களுமே அங்கே கோரிக்கை எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சார், தமிழ்நாடு முதல்வர் நேரடியாக போய் எங்கள் கல்விக்கான தொகையை கொடுங்கள் என்று நேரடியாக கேட்கிறார். அதை விட என்ன சார்? பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஓடோடி சென்று நிலத்தை கையை எடுத்து தருகிறீர்களே சார். நீங்க அது ஒரு டெவலப் நிதியை தாருங்கள். இல்ல தர மாட்டோம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க வெவ்வேறு வகைகளில் ஒரு அழுத்தத்தை தாங்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் எல்லா வகையிலையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பலன் கொடுக்க நீங்க அது என்ன தெரியுமா? நாங்க அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த 2100 கூட நீ கொடுக்கலங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பதிலாக வேர்ல்டு வங்கியில் கடனை வாங்கி இவங்க அதை சரி பண்ணிடுவாங்க சார். அதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா ஆகும்? தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை மத்திய பாஜக அரசு புறக்கணிக்கிறது. எனவே அந்த அரசுக்கு நீங்க ஆதரித்து ஓட்டு போடாதீர்கள்னு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அரசியல் தான் சார். பிரச்சாரத்திற்காக இந்த உத்தியை பயன்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். ஏன் அந்த பிரச்சாரத்தை நீங்க அடக்குங்க. மத்திய அரசு தரவில்லை என்று 26 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க வாங்குறதுக்கான வேலையை செய்யாம இதை சொல்லிட்டே இருப்பீங்களா? அந்த இடத்தை யார் கொடுக்குறது? அந்த இடத்தை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் நாங்கள் அதை பேச முடியாதுல்ல சார். நீங்க ரயில்வேல 2வது மெட்ரோ ட்ரெயினுடைய 2வது திட்டத்துக்கு நீங்க வந்து பணமே ஒதுக்கல. மாநில அரசு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னீங்க. மாநில அரசு கடன் வாங்கினா வேணா நாங்க சப்போர்ட் பண்றோம்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க சார். நாங்க தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். இல்ல இது மத்திய அரசு இது பங்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க? இப்போ கொடுத்துருக்காங்கல்ல. வெகு நாள் போராட்டத்துக்கு பிறகு இப்போது 2ஆம் கட்ட ஒரு 3000 கோடியை 3500 கோடியை வந்து இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல. அப்ப தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருப்பது எங்களுடைய கடமை. அதை செயலாக்கத்திலே கொண்டு வர வேண்டியது ஏற்க மறுப்பது உங்களின் விருப்பம் அப்படின்னு சொல்றீங்க. எங்களுடைய விருப்பம் இல்ல. எங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடுகிறீர்கள். மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் தமிழக மக்களினுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருந்தால் நீங்கள் இடம் பிடிக்க முடியும் சார். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்ற கோரிக்கை தான் பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமான கோரிக்கை இல்லைங்களா? மோடியா ராகுலான்னு தான். அதில் இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி தோத்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க 40 எம்பிக்களும் மொத்த இடம் பாண்டிச்சேரி உட்பட ராகுல் காந்தி தான் நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? யூபிஏ அரசில் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து இன்றைக்கு சென்னையில் இவ்வளவு பாலங்கள் இருக்குல்ல, அவ்வளவுக்கும் யாரு நிதி ஒதுக்கீடு பண்ணது? டிஆர் பாலு நாட்டினுடைய சாலை போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரே நாளில் 3 பாலங்கள், கிண்டி பாலம், அந்த பக்கம் வந்து மதுரை வாயல், இந்த இதுல நம்ம திருமங்கலம் பாடி, இது மாதிரி 3 பாலத்தை ஒரே நாளில் திறந்து வச்சாங்க சார். அது எவ்வளவு மக்களுக்கு இன்னைக்கு பெரிய பயனா இருக்குல்ல. அது போன்ற மக்கள் நெஞ்சத்தை தொடுகின்ற அளவுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது யூபி அரசு. அதனால தான் தொடர்ந்து அந்த அரசுக்கு வந்து 2 முறை 2019 போட்டாங்க, 24 போடுறாங்க. நீங்க எல்லா தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் ஆதரிக்கிறாங்க காங்கிரஸை.
நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆதரிக்கிறார்கள் தான், ஆனா பாஜகவை தானே வெற்றி பெற வைக்கிறார்கள். இல்ல அது இந்தியாவுல வந்துங்க மதரி மூன்றாவது முறையாக இல்லை இல்லை நீங்க தென்னாட்டுல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்று நீங்கள் மக்கள் நலனை மட்டுமே வைத்து ஓட்டு போடுவது என்பது ஒரு முறை. அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. ஏன்னா இங்க கல்வி வளர்ச்சி 30% இருந்து இன்னைக்கு 80% ஏறி இருக்கு. மக்கள் செலுத்துகிறார்கள். இல்ல அவர்கள் வந்து மத ரீதியாக இந்துக்களின் கடவுள் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், என் தாயால் அனுப்பப்பட்டவன் இல்ல, கடவுளால் அனுப்பப்பட்டவன். என்ன இந்துக்களுக்கு நான் தான் தலைவன், இந்து மதத்தை காப்பாற்றுகின்றவன் நான் தான் என்று தம்பட்டம் அடித்து ஆமா ஒர்க் அவுட் ஆகுதா? இங்க பாருங்க, ஈஸ்வரனை போய் கும்பிடுறாரு, உடனே முருகன் கோயில் கும்பிடுறாரு. முருகன் நமக்கு தமிழ் கடவுள் சார். எல்லாரும் நாங்க முருகனை கும்பிடுறோம். நான் முருகனை கும்பிடுறேன், என் பேரே முருகையன். ஆனா நான் வந்து பிஜேபி ஓட்டு போடுறேன்னா, அப்ப வந்து முருகனை கும்பிடுறவன் பூரா பிஜேபி ஓட்டு போடாம அவர் நம்பினாருன்னா அவரு சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனால ஆனா இங்க எப்படி இருக்கு. ஆனா வட இந்தியாவில் நீ எங்க போனாலும் மத ரீதியான பேச்சு, மத ரீதியாக பிளவு. நீங்க இஸ்லாமிய அரசர்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வடநாட்டு மக்கள், நிறைய மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அந்த மன்னர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்து மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் இன்றைக்கு 3வது தலைமுறை வந்த பின்னாலும் கூட அந்த தாக்கம் இருக்கிறது. அந்த தாக்கத்தை இவர் பயன்படுத்தி கொண்டு சார் நீங்க சமயத்தில் பெகல்காம் தாக்குதல்ல என்ன சார் சொன்னாங்க? நீ இந்துவா இல்ல முஸ்லீம் ஆண்டு சட்டையை கேட்ட சொல்லி நீ சுன்னத் பண்ணிருக்கிறியான்னு பார்த்து அப்புறம் வந்து 26 பேரை சுட்டானுல்ல. இந்த வார்த்தை வெளியில வருது, அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்தது இல்ல. என்ன தெரியுமா பிரச்சாரம்? இந்துக்களாக பார்த்து அவர்கள் சுட்டு இருக்கிறார்கள் என்றால் வந்து சுட்டவன் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் சுட்டாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்துவுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய மாறுபாடு இந்தியாவில் இருப்பதை அவர் எப்பொழுதோ அடிப்படையாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நிரூபிப்பதன் மூலமாக இந்துக்களின் தலைவன் நான். நீங்கள் இந்துக்கள் இந்தியாவில் 75% இருக்கிறோம். இதுல வந்து எங்களுக்கு 50% ஓட்டு போட்டா கூட 20% விடுங்க சார், என்ன மாதிரி ஆளை விட்டுருங்க சார். 75% 50% ஓட்டு போட்டா கூட பிஜேபி தான் சார் ஜெயிக்கும். நீங்க ஒரு பெரும்பான்மையை வந்து தோக்கடிப்பது சிறுபான்மைக்கு கஷ்டம் சார். ஆனா சிறுபான்மையை ஆதரிக்கிறோம் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இவ்வளவு நாள் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட காங்கிரஸ் என்று ஒரு நன்றி விசுவாசத்தோடு எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள். அங்கே மதத்தை பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் அது மறந்து விட்டார்கள். இந்த சமுதாயம் இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளவு பேர் உயிரிழந்தோம், எவ்வளவு பேர் சிறைப்பட்டோம் சார். காமராஜரே மறந்துட்டாங்க சார். 9 ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்தவர், 9 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு இந்த முன்னேற்றத்துக்கு வித்து போட்டவர். அவரையே மறந்து 67 வந்து 900 ஓட்டு மட்டுமல்ல, உங்க கூட்டணி திருச்சி சிவாவை விமர்சனம் செய்கிறார். அதை செய்கிறார். நான் அதெல்லாம் ஏத்துக்கல. அதை கண்டித்து நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் வந்து திமுகவோட கூட்டணி, அதனால நான் கண்டிக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நல்லது செய்தால் வரவேற்போம், தீயது செய்தால் கண்டிப்போம். அது எங்க கொள்கை. நாங்க வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி சார். நாங்க வந்து ஒரு திமுகங்கிற ஒரு மாநில கட்சிக்காக நாங்க வந்து தயந்து எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இந்த நாட்டுக்கு தேவையானதை செய்வதென்றால் நாங்கள் கூட்டணி செய்கிறோம். இப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரலாம். பிரதமரோட அந்த 2வது நிகழ்ச்சியில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கிறது. 1000ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழக அரசு செய்ய தவறியதை பிரதமர் மோடி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாதா? அதாவது இப்போ நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டார். அங்கே வந்து அவர் படைத்த அந்த சிவன் கோயிலில் போய் ஆராதனை பண்ணிட்டு சாமி கும்பிட்றார். இதெல்லாம் வந்து மோடி பார் சிவனை எந்த அளவுக்கு நேசித்து கும்பிட்றாரு பாருன்னு இந்த மக்களுக்கு எடுத்து காட்டுவதாக செய்தது தான். ஆனால் ராஜேந்திர சோழன் வடநாட்டு மன்னர்கள் எவ்வளவு பேரை வீழ்த்தினான். இந்த தென்னாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மன்னன், இங்கே ஆண்ட மன்னன் எந்த அளவுக்கு வடநாட்டு மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு அங்கே உள்ள கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை அமைத்து அதை ஞாபக சின்னமாக வரலாற்று உண்மையை எழுதி வச்சிருக்காங்கல்ல சார். இதையெல்லாம் தெரிந்து தானே போனார். இல்ல அதுதான் இல்ல, இதை மோடிக்கு இதெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பித்தால் நம்மளை வென்ற ஒரு தென்னாட்டு மன்னனுக்கு நாம் சிலையா, நாம் வந்து பெரிய பாராட்டா என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. இப்ப சொல்லி இருக்கிறாரு, தெரியாமல் புகழ்ந்து விட்டார். ஆமா நிச்சயமாக சார். வட இந்திய மன்னர்களை எல்லாம் வீழ்த்திய ஒருவனுக்கு ஒரு வட இந்தியாக்காரன் இதை நன்கு தெரிந்து அறிந்து உணர்ந்த தமிழக அரசியே அதை சிலை அமைக்கும் முயற்சி ஈடுபடவில்லை சார். இதுவே மோடி நடிப்பது என்பது எளிதான விஷயம். சிறந்த பேச்சாளர், அவருக்கு தெரியல. சிறந்த பேச்சாளர் நடிப்பார் சார். நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கட்டும். தமிழக அரசு இந்த முன்னெடுப்பை ஏன் எடுக்கவில்லை நான் கேட்கிறேன். தமிழக அரசு சார் எடுத்திருக்கலாமே. என்ன முன்னெடுக்கணும்? தமிழரின் பேரரசன் ஏன் நாங்க தான் சொல்றோம் மன்னர் சிலை அமைத்திருக்கலாமே, ஏன் நழுவு? இல்ல ராஜராஜ சோழன் வாய்ப்பை நழுவு சார். ராஜராஜ சோழனுக்கு நீங்க 1000ஆவது ஆண்டு விழா எடுத்தாங்க.
சிலையும் அமைச்சிருக்கிறாங்க ராஜ சோழனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ராஜேந்திர சோழனுக்கு ஏன்டா எடுக்கல அப்படின்னு சொன்னா எடுப்பாங்க சார், எடுக்கலாம், எடுத்திருக்கலாம். நீங்க எடுக்கல, அவரே எடுக்கிறாரு, அப்ப பாராட்ட வேண்டியதானே. அவருக்கு வந்து இல்ல ராஜேந்திர சோழனுக்கான தகவல் தெரியாம பண்ணிட்டாரு, தகவல் தெரியாம மாட்டாரு, அபத்தமா இருக்கே. இல்ல ராஜேந்திர சோழனுக்கு சிலை எடுக்கிறத வந்து நான் தடுக்கவே இல்லை, நான் அதை வரவேற்காம இல்ல, நான் வரவேற்கிறேன். நீங்க ஏன் செய்யலன்னு கேக்குறேன். இல்ல அவரு தெரிந்தோ செய்யாதனால தான் பிரதமர் இருக்கட்டும் சார். சரி, அப்ப பிரதமர் அறிவிப்புக்கு ஒரு உள்நோக்கம் ஏன் கற்பிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. வந்து நீங்க வந்து இதுல குஜராத்ல வந்து பட்டேலுக்கு சிலை எடுத்திருக்காரு இல்லையா, ஏங்க நீங்க எடுக்கலன்னு நீங்க கேட்பீங்க இல்லைங்களா? எங்களுடைய தலைவர், எங்களுடைய உள்துறை அமைச்சர், எங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு மாபெரும் தலைவர்கள் ஒருத்தர், காந்திக்கு அடுத்தபடியா பட்டேல் இருந்தார், இந்த நாட்டை ஒருங்கிணைத்ததில் முக்கிய பங்காற்றியவர். அவருக்கு வந்து நீங்க ஏங்க சிலை எடுக்காம இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்ல கேள்விதான். அதை அவர் எடுத்திருக்கிறார், மிகப்பெரிய சிலையை எடுத்து அது சுற்றுலா தலமாக ஆக்கிட்டாரு, அதெல்லாம் கரெக்டு தான். அது மாதிரி நாங்கள் தவற விட்டதை, எங்களுக்கு இந்த சிலை வைப்பது, அதை வைத்து அரசியல் செய்வது, இதில் எங்களுக்கு முக்கிய சிந்தனை இல்லை சார். அது உண்மைதான், திமுகவு கூட உண்டு. நீங்க ஏன் சார் அரசியல் செய்றீங்க? தமிழ் மாமன்னனுக்கு பெருமை சேருங்க சார். நீங்க அரசியலா நீங்க நாங்க சார், நாங்க சிலை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ராஜேந்திர சோழனுக்கு உள்ள பெருமை வரலாற்றில் நிச்சயமா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இருந்து கொண்டுதான். அதுக்காக நீ சிலை வச்சதுனால டபுள் மடங்கு ஆயிடும், அது இருந்தே தீரும். ஆனா நம்ம அதை எப்படி அட்ரஸ் பண்றோம்னு இருக்குல்ல. இல்ல ஒரு அரசாங்கம் தமிழ் மன்னருக்கு எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு இருக்குல்ல. இருக்கு சார். நாம செய்யாததை, நாங்க விட்டு போனதை, நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததை நீங்க செய்யறீங்க, வரவேற்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய உண்மை நிலை தெரிந்தால் இதே மோடி சிலை வடிப்பதையே நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்க, நிறுத்தும் போது சார் நீங்க குஜராத்திக்காரனையும் பீகார்காரனையும் தோற்கடித்தவர் சார். அவரு தோக்கடித்தான் கங்கைக்கு போனாரு. கங்கைக்கு இங்க இருந்து நீர் எடுக்கிறதுக்கு போல எல்லாரையும் படையெடுத்து வரலாறு பிரதமருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நடிப்பார், நடிப்பதில் மிகப்பெரிய ஆள். தமிழ்நாடு இந்திய நாட்டு மக்களை எல்லாம் தோற்கடித்தாலும் தமிழ்நாட்டு மக்களை நம்மளால் வந்து ஈர்க்க முடியவில்லை என்ற வருத்தம் மோடிக்கு இருக்கிறது. அதை எப்படியாவது ஈர்க்க வேண்டும் என்று நடிக்கிற வழக்கமும் அவருக்கு உண்டு. மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கல, ராஜராஜனுக்கு அமைத்திருக்கிறோம். ஆனால் இது அமைத்திருக்க வேண்டியதுதான், நாங்கள் தவறு விட்டோம் சொல்றீங்க. அதை வந்து அவர்கள் என்கேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தின் அரசியல் களம் பிரதமரோட வருகை மூலமாக எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பார்க்குறீங்க சார்? நம்ம உண்மையை கடந்த ஏப்ரல் மாதம் வந்தார், இப்போது வரும்போது ஏறக்குறைய இன்னும் 8 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய விமர்சனங்களாக போகக்கூடிய நிலையில் அவருடைய வருகை அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா பின்னணியில் ஓபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டார், இறுதி வரை தரவில்லை, இபிஎஸ் சந்தித்துட்டார். ஸோ இந்த புள்ளிகள் எல்லாமே இணைத்து ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் தமிழ்நாட்டில் அவர் வந்து போகிற ஒவ்வொரு முறைக்கும் அவர் ஓட்டை இழந்து விட்டார் என்று நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது. அவர் வந்து போகிறாரு, ஒரு செடியை வைக்கிறோம், ஒரு செடி வேகமாக வளர்வது உண்டு, ஒரு செடி சிறுக சிறுக மெதுவாக மென்மையாக வளர்வது உண்டு. அது மாதிரி பிஜேபி கொஞ்சம் ஆதரவு கிடைத்திருக்கிறது, கொஞ்சம் ஓட்டு வங்கி பெருகி இருக்கிறது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் அது வந்து நிச்சயமாக அவர் கிடைக்கும். அவர் வந்து தெய்வீக சக்தி என்பது தமிழ்நாட்டில் வந்து 80% மக்கள், கிட்டத்தட்ட 70% மக்கள் சாமி கும்பிட்றவங்க தான் சார். அது முக ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார். இந்துக்களில் 70% ஓட்டு எனக்கு விழுவுதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா? எல்லாரும் இந்துக்களில் பெரும்பான்மையானவர் வந்து தந்தை பெரியாரையோ அண்ணாவையோ பின்பற்றி சாமி கும்பிடாமையே திமுக காரன்னு சொல்லிக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்கப்பா. கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் திமுக, நான் அண்ணாவின் பக்தன், நான் தந்தை பெரியாரின் ஃபாலோயர், அப்படி சொல்கிறவங்க தான் இப்போ நிறையா இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் திமுக ஜெயிக்க முடியாது, அண்ணா திமுக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் எல்லோரும் சாமி கும்பிடுவோம், அந்த வகையில் நாம் வந்து ஒத்து போயிடுவோம். ஆனால் வந்து திராவிட கொள்கை என்பது சமத்துவம், சமதர்மம், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த விஷயத்தில் வந்து இந்த 50 ஆண்டு காலம் நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் காமராஜர் வந்து எவ்வளவோ செய்து விட்டார். அவர் வந்து 9 அணைகளை கட்டினார், நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளை திறந்தார், இன்னைக்கு 6000 பள்ளிக்கூடங்களை வந்து திறந்து இந்த நாட்டில் வந்து 30% படிப்பாக இருந்தது. அவர் ஆட்சியை விட்டு போகும்போது 54% சார், 24% 9 ஆண்டுகளுக்குள் இந்த நாட்டில் கல்வியை உயர்த்தி காட்டியவர் இல்லைங்களா? அதனுடைய வழித்தோன்றலாக தான் கிட்டத்தட்ட அது திராவிட இயக்கமாக இருந்தாலும் அவர்களும் வந்து கல்லூரிகளை திறந்தார்கள், பள்ளிகளை திறந்தார்கள், கல்வியை வந்து 70% வரைக்கும் உயர்த்தியிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் வந்து அவர் அன்றைக்கு போட்ட விதையினுடைய வருமானம் தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இத்தனை தொழிற்சாலைகளை திறந்ததுனால தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. இந்த வேலை கிடைக்கும் போது தான் டாக்ஸ் கட்டுறான்.
அதன் மூலமாக தான் இந்த அரசுக்கு வருமானம் வருது. இவர்கள் போட்ட விதையினால் இந்த வருமானம் வரவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் போட்ட விதை வளர்ந்து மரமாகி அது இன்றைக்கு பழமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சுவைப்பதும் பத்தாம தான் நாம என்ன பண்றோம், நீ குடுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால பெருந்தலைவர் காமராஜரின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பாடாய் படுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். குறைந்தபட்சமா ஆட்சி அதிகாரம் கேட்க கூட இங்க தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க அவ்வப்போது அப்பப்போ அப்படி பேசிக்கிறீங்க, அப்படியே விட்டுறீங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரிந்தோ தெரியாமலோ காமராஜருடைய சாதனைகளை மக்கள் கொஞ்சம் மறந்து விட்டார்கள். இல்லை என்றால் அவர் 67 ஒரு மாணவனை நிறுத்தி, சீனிவாசனை நிறுத்தி 900 ஓட்டில் தோக்கடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பாவம் இருக்கு பாரு, தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் விருதுநகர் மக்கள் செய்த பாவம் அது என்றைக்கும் மறையாது. என்றைக்கும் என் மனதை புண்படுத்திய நான் அழுதேன் சார். அவர் தோல்வி அடைந்தான்னு சொன்னோன்னு நான் கட்டிட்டு அழுதேன் சார். நான் படித்தது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அந்த நியூஸை கேட்டு நான் டேபிளில் அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என் மனசு புண்பட்டது இன்னைய வரைக்கும் நான் மறக்கல சார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் சில நேரங்களில் தவறு செய்து விடுவார்கள். நல்லதை மறந்துவிட்டு தீயதை ஏற்பார்கள். அது மாதிரி ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் சில தீயது செய்திருந்தாலும் அது காமராஜருடைய வளர்ச்சியை தொடர்ந்து அவர்களும் கொண்டு வந்து தான் சீர்னார்கள். மக்கள் மறந்து விட்டார்கள் சொல்றீங்களா? காங்கிரஸே மறந்து விட்டது அப்படின்னு கருத்து சொல்றாங்க. இல்ல, அது காங்கிரஸை மறந்து விட்டதும் ஒரு காரணம். அது நான் இல்லைன்னு சொல்லல. அது மிகப்பெரிய தவறு. காமராஜனுடைய பெயரை சொல்லாமல் காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியாது. இந்தியாவில் நீ நேரு பேர் சொல்லி வளர்க்கலாம், இந்திரா காந்தி பேரை சொல்லி வளர்க்கலாம். என்ன நீங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காமராஜருடைய பெயரை சொல்லாமல் நீங்கள் காங்கிரஸை ஒரு அடி கூட முன்னுக்கு எடுத்து வைக்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ்காரர்கள் உண்மையான காங்கிரஸ்காரர்களாக இருக்க முடியாது. இருக்கிறார்களா? அவங்க இருக்கிறாங்க. அவர் சுயநலத்துக்காக இருப்பாங்க. நமக்கு ஏதாவது சீட்டு வேணும், எம்எல்ஏ ஆயிரணும், கம்பெனி ஆரம்பிச்சிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏதோ தன்னுடைய வாழ்க்கை வளத்துக்காக வாழ்வது காங்கிரஸ்காரன் சொல்லிக்கிறது சில பேர் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மறுக்க மாட்டேன். அதனால் எல்லாருமே உத்தமமானவர்கள் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அது போன்றவர்கள் பெரும்பான்மை காங்கிரஸ்காரர்கள் காமராஜரை பெயரை சொல்லாமல் காங்கிரஸை வளர்க்க முடியாது என்பதில் நிச்சயமாக நம்புவார்கள், நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் அடுத்தடியை நாம் காங்கிரஸில் எடுத்து வைக்க முடியும். நாம் வேறு வழி இல்லாமல் இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி பெயரை சொல்லி நாம் எவ்வளவுதான் பெரிதாக பேசினாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய சூழ்நிலை சரியா இல்லை. திராவிட இயக்கங்கள் பெரிதாக 2 இயக்கங்கள் வளர்ந்து விட்டதனால் நம்முடைய ஓட்டு வங்கியை அவர்கள் விழுங்கி விட்டார்கள். நாங்கள் திமுகவா காங்கிரஸா இருக்கும் பொழுது காங்கிரஸ் 2வது இடத்துல இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்ச உடனே நமக்கு போட்ட ஓட்டு வங்கி, நமக்கு போட்ட நல்ல விஷயமான ஓட்டு வங்கி, தலித்து மக்களுடைய ஓட்டு வங்கி, அது மாதிரி முக்கியமான எங்களுக்கு விழுந்த ஓட்டு வங்கியை எம்ஜிஆர் அப்படியே அழைத்து கொண்டு போய்விட்டார். எம்ஜிஆர் விழுங்கியதனால் காங்கிரஸ் அப்படியே கீழே கொஞ்சம் போச்சு. அதனால அந்த 2 இயக்கம் திமுகவா காங்கிரஸ் இடைவெளி இன்று வரை எட முடியவில்லை. அந்த இடைவெளி திமுகவா காங்கிரஸான்னு இருந்த நிலை மாறி திமுகவா அண்ணா திமுக என்று 2 பெரிய திராவிட இயக்கங்கள் அந்த இடத்தை பிடித்து கொண்டதனால் எங்களால் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நாங்கள் தாளம் போட்டு கொண்டிருக்கிறோம். அது வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் நாம் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. மத்தியிலே நம்முடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு திராவிட கட்சியினுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது என்ற உள்ளறுத்தத்தோடு தமிழ்நாட்டில் நாம் கூட்டணி வைக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும், காமராஜ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேராசையோடு ஆகிறது. பேராசையாக தான் நம்ம பேச கொண்டிருக்க தவிர அந்த நிலை இங்கே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவதற்கு வருங்காலம் நல்ல ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்ற ஆசை. 2006 அப்படி ஒரு வாய்ப்பு வந்த போது அதை நழுவிட்டது காங்கிரஸ். மைனாரிட்டி கவர்மெண்ட் 89 மூப்பனார் தனியா நின்னாரு, 4 கூட்டணி நின்னுது. அப்ப ஜெயலலிதா 28 இடம், நாங்க 27 இடம் ஜெயிச்சோம். அவங்க 27%, நாங்க 28% ஓட்டு வங்கி வாங்கினோம். திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அது ஒரு நிலை. அது நிலையை தொடர்ந்து இருந்தால் அவர் வாங்கின ஓட்டுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக இருந்தது இல்லையா? 96 இடங்களை பற்றி. அது எந்த ஆண்டு? அது 2006. 2006 அது ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு வாய்ப்பை நழுவிட்டு அதை நாங்க நழுவ விட்டுட்டோம். அப்போதிலிருந்து இப்போது வரை அந்த வாய்ப்பை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சி அல்லது கூட்டணியில் எங்களுக்கு நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படின்ற குரலை கூட ரொம்ப மெல்லிய குரலை பதிவு பண்ணிட்டு திருப்பி வாங்கிக்கிறீங்க. மெல்லிய குரல். நாங்கள் 2006 நான் கொடுத்த முதல் பேட்டி எங்கள் கட்சியிலே நான் தான் முதல் சத்தியமூர்த்தி பவனில் கொடுத்தேன். அதுக்கு பிறகு தான் நான் டிவிலே பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். 2006 தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன கொடுத்தது தெரியுமா? நாங்கள் 50 ஆண்டு காலம் தமிழகத்தில்
ஆட்சி அமைக்க முடியவில்லை. தனியாக ஆட்சி அமைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை தான் பெற்றிருக்கிறது. நாங்கள் 36 இடங்களை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 2 காமராஜ் தொண்டர்களுக்காவது அமைச்சரவையில் பங்கு கொடுத்தால் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பேன், அவர் மகிழ்ச்சி அடைவேன். இருந்தாலும் எங்கள் தலைவர் சோனியா காந்தி என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்று நான் பேட்டி கொடுத்த முதல் ஆள் நான் தான். அதை தான் சட்டமன்ற தீர்மானமும் போட்டாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சுதர்சனா எம்எல்ஏ தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் தான் இங்கே தீர்மானத்தை, நான் கொடுத்த பேட்டியை தான் அவர் இங்கே தீர்மானமாக போட்டார். ஆனாலும் டெல்லியில் உள்ள தலைமை, நாங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் எங்களுக்கு எம்பி இது மந்திரி சபையில் சேர்க்க வேணாம், நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களை நான் சேர்க்க மாட்டோம். எப்படி பாருங்க, பாண்டிச்சேரி என்பது சென்னை மாகாணத்தை விட குறைவான ஒரு இடம். பாண்டிச்சேரியில் மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம், தமிழ்நாட்டில் நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இப்படி பேசி தவறான ஒரு சாமர்த்தியமா அப்பொழுது இருந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்கள் ஏமாந்து விட்டார்கள். டெல்லியில் சோனியா காந்தி ஏமாத்திட்டாங்க. நைஸா ஏதோ ஒன்று சொல்லி இது ஒரு மாநிலம் அது ஒரு மாநிலம் என்று சொல்லி ஏமாற்றி அவர்கள் உடனே நம்ம சரி நீங்கள் போங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அது நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். ஆட்சி தனியாக வராவிட்டாலும் கூட்டணியில் ஒரு 4 மந்திரி இருந்திருக்கணும். போயிடுச்சு. அந்த வாய்ப்பு மீண்டும் வருமானால் விடவே கூடாது. அதுதான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் இப்போ கூட நாங்கள் அந்த கோரிக்கை வெளிப்படையாக வைக்காவிட்டாலும் கூட ஒரு கால் அதிமுக பிஜேபி கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாகவோ அல்லது விஜய் சம்பந்தப்பட்ட தலைவர் அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டணியோ அமைந்து மிகப்பெரிய போட்டி, மும்முனை போட்டி ஏற்பட்டு ஒரு கால் திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டி 117 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறவில்லை என்றால் வச்சுங்க, 90 இடமோ 80 இடமோ வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு 20 இடம் இருக்கு, 25 இடம் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக கூட்டணியில் பங்கு கேட்காமல் பங்கு பெறாமல் விட மாட்டோம். நான் முன்னணி நின்று போராடுவேன். 26 முழக்க முன்வைப்பீங்க. ஆமாம், நிச்சயமாக அந்த முழக்க நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கேட்ட இடங்களை தந்தால் தானே நீங்கள் அந்த இடத்தை பெற முடியும். கேட்ட இடத்தில் அது நீங்கள் எங்கள் தலைமை 2 பேரும் தான் பேசணும். ஏற்கனவே எல்லா கூட்டணி கட்சிகளுமே ஒரு டசன் இடத்தை கேட்க ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் எது கேட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை எந்த காரணத்தை கொண்டும் இழக்காது. திமுகவினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பதே காங்கிரஸ் சார். காங்கிரஸ் என்பது திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த கட்சி திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எங்கள் கட்சி எங்கே போய் சேருதோ அங்கே வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைச்சு பாருங்க, வரலாறு உண்டு, பழைய வரலாறு இருக்குல்ல. காங்கிரஸ் எந்த பக்கம் போதோ அங்கே தான் ஜெயிக்கும், ஆட்சி அமைப்பாங்க. அதனால அதை ஸ்டாலின் மிகவும் நன்றாக, ஏன்னா வரலாற்று உண்மையை தெரிந்தவர் ஸ்டாலின், அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு 5 இடமோ 10 இடமோ கூட கொடுப்பதில் தவறு அல்ல. அவர்களுக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், நாம் நின்று ஜெயித்தாலும் ஒன்று தான். காங்கிரஸ் அவ்வளோ பெரிய விசுவாசம் மிக்கவர்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நண்பர் மட்டும் சொல்லலை, பிரதர்னு சொல்றார். என்னுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசத்தோடு இருக்கிறார். அந்த பாசத்தின் வெளிப்பாடு வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அந்த ராகுல் காந்தி சொன்னார்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு 10 சீட்டு கூட கொடுங்கன்னா பெருந்தன்மையோடு, காங்கிரஸ் ஜெயித்தால் என்ன திமுக ஜெயித்தால் என்ன நாமெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் திமுக கூட்டணி பெறும். அப்படி ஒரு கால் எதிரணி மிகப்பெரிய பலம் பொருந்திய குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களிடம் இடம் பிடித்து மனதிலே ஆழமாக பதிந்து ஏதாவது தோல்விக்கான சூழ்நிலை வந்தால் கூட கூட்டணி ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று முழக்கத்தை முன்வைத்து பிரச்சார பயணத்தை துவக்கியிருக்கிறார். இந்த ஆட்சியோட அவலங்களை தோலுரித்து காட்டுகிறார். மக்கள் பேர் ஆதரவு தருகிறார்கள் அவருடைய பிரச்சாரத்திற்கு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மக்கள் கூடுகிறதை வைத்து கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்களிக்கும் என்று நம்புகிறது இன்னைக்கு நேத்தல்ல. நீங்க மற்ற கட்சி அதிமுக திமுகவுக்குமே பொருந்துமா? நீங்க ஆமா, வேறு சில கட்சிகளுக்கு இப்படி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அந்த கூட்டம் வாக்குகளா மாறுமா அப்படின்னு. இல்ல, திமுகவுக்கு அது பொருந்துமா? நிச்சயமாக சார். 1980 எடுத்துங்க உதாரணத்துக்கு, எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூடியார்கள். அவர் போராடமெல்லாம் என்னாச்சு? 2 இடம் தான் ஜெயிச்சாங்க, 38 இடம் தோத்தாங்க இல்லைங்களா? 80 பார்லிமெண்ட் தேர்தல், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். நான் அதை மறுக்கலை. ஆனால் அது மாதிரிங்க நீங்கள் 96 எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜெயலலிதா போராட்டமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள், முதலமைச்சராக இருந்தார், அதிகாரத்தில் இருந்தார். ஆனால் 4 இடங்கள் தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சது அதிமுக இல்லைங்களா? அதனால எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கட்சி நான் உதாரணம் காட்டுறேன். 1971 கடற்கரையில் ராஜாஜியும் காமராஜரும் நின்று பேசுகிறாங்க. கூட்டணி 71 கூட்டணி 10 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க சார் கடற்கரையில். நான் பார்த்த கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் 1971 அந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குகளா. ஆனால் எத்தனை வந்தது? 15 இடம் தான் ஜெயிச்சோம். 183 இடம் திமுக அதிகப்படியாக ஜெயித்தது அப்பதான்.
180 வாக்கு செலுத்தி இருந்தால் ஆட்சியை பிடித்திருப்பீங்க. ஆமா, அதனால வந்துங்க கூடுற கூட்டம்லாம் ஓட்டு போடுங்கிறது நான் திமுகவையும் அண்ணா திமுக உதாரணம் காட்டல, என் கட்சியையே நான் உதாரணம் காட்டியிருக்கிறேன் இல்லைங்களா. அதனால கூட்டத்தை விடுங்க, அது பணம் கொடுத்தா வர்றாங்க, நாம மக்களை கொச்சப்படுத்த விரும்பல, ஏன்னா அது எல்லாரும் பேசுறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள், ஆமா, முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை இன்னமும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு மக்கள் மன்றத்தில் வைக்கிற எடப்பாடி பழனிசாமி, அதற்கு ஒரு பெரிய ஆதரவு. அதாவது நீங்க ஒரு 50 வாக்குறுதிகள் நிறைவேற்றினாலும் கூட மக்களிடம் இடம்பெறாமல் போகிற வாக்குறுதிகள் உண்டு. அதெல்லாம் தெரியாது அவங்க மக்களுக்கு, செய்வோம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது மாதிரி அவர் ஒரு 4-5 இதை செஞ்சுட்டார். 1000 ரூபா மகளிருக்கு, 2 கோடி 1 கோடியே 10 லட்சம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாருங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபா கொடுக்குறாரு. கேட்கவே இல்லை, அது நீங்க கேட்குறீங்க, கேட்கல கொடுத்தீங்க சார், கேட்டா நீங்க தரேன்னு சொன்னது தரல அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அந்த மக்கள் எந்திரிமா நினைப்பாங்க, என்னையா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு, 12,000 ரூபா கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு ஓட்டு தானே கேட்குறாரு, அதை நம்ம போட்டால் நன்றியோடு கொடுப்போம். அவர் வீட்டு பணத்தை கொடுக்கல, அது நீ இந்த அடுத்த கேள்வி கேட்டுறாங்க, உங்க வீட்டு பணம் இல்லைங்க, அரசாங்கம் கான்ஃபிடன்ஸ் இருக்கீங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். சார் 1 கோடியே 10 லட்சம் அந்த கார்டில் 30 லட்சத்தை விட்டுருங்க சார், 30 லட்சம் மாற்று கட்சிக்காரன் கூட கொடுப்பாங்க. வாக்குறுதிகளில் 70 தவறியதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. அதெல்லாம் நான் தான் சொல்றேன், மக்கள் மனதிலே இடம் பிடிக்கிறது மாதிரி இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாங்க. 70 லட்சம் ஓட்டு அதுலயே வந்துடும் சார். நீங்க கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா. அதுல வந்து ஒரு 20 லட்சம் ஓட்டு நிச்சயம் விடும் சார். நீங்க வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க காலை உணவு திட்டம் அதெல்லாம் மக்களை ஈர்த்த ஒண்ணுதான். பசங்களுக்கு வாக்குகள் இல்ல, இந்த இது இலவச பயணம், பசங்களுக்கு வாக்குகள் இல்ல டிக்கெட் இல்லா பயணம், அதாவது இலவச பயணம் பஸ்ல போறாங்க இல்லையா, அதுல வந்து ஏழை பெண்கள் இலவச பேர், ஏழை பெண்கள் பணக்கார பெண்கள்லாம் பார்க்கல, ஒட்டுமொத்தமா யார் வேணாலும் போகலான்னு அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்போ வாக்குறுதிகள் வந்து நீங்க செயல்படுத்தலாம். அது இருக்கும், அது சார், அதனாலதான் வாக்குறுதிகள் செயல்படுத்தல. இதெல்லாம் சேர்த்தா ஒரு வாக்குறுதி பண்ணி போடுற வாக்குகளை இப்படியே நம்ம அறுவடை பண்ண போறோம். அவர்களால் எதுக்கு இந்த வாக்குறுதி விட்டீங்களோ? 5 ஆண்டுகளில் என்ன முடியுமோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதன் மூலமாகவே 1 கோடி ஓட்டு வந்துடும். அவன் கட்சிக்காரங்க ஒரு 30 லட்சம் ஓட்டு விடுவான், கூட்டணி கட்சி ஒரு 30 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டுக்கு அவங்க தயாராகிட்டாங்க சார், ரெடியா இருக்கு சார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீ என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் அது வந்து எடுபடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார்களா என்ற கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அதுல இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கு. அவர்களால் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள என்ன முடியுமோ கூட மகளிர் கை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சார். 67ல் இன்னைக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாததுங்கிறது வந்து இன்னைக்கு ஏற்பட்ட தவறல்ல. 1967ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 1 படி, படிப்படியாக 3 படி, இல்லை என்றால் முச்சத்தில் நிறுத்தி சவுக்கல் அடி சொன்னது யாரு? அண்ணா. அதை வழிமொழிந்து பேசியது எம்ஜிஆர். இன்னைக்கு வந்து வந்தாரா, ஆட்சிக்கு வந்தாரா, போட்டாரா? நீங்க கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு மட்டும் 1 படி அரிசி 6 மாதம் போட்டார். தமிழ்நாடு பூரா ஓட்டு வாங்கிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் கொடுக்கல. நீ கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ரூபாய்க்கு 1 படி என்று 6 மாதம் போட்டு விட்டு இதுலயே 7 கோடி ரூபாய் போச்சு. 1 படி நிச்சயம், 3 படி லட்சியம். அந்த அதை சொல்றேன். இப்போ வந்து என்னமா சொன்னாங்க, உடனே எனக்கு இந்த 6 மாதம் போட்டதுலயே 7 கோடி ரூபாய் லாஸ் ஆகிட்டு, இனிமே நமக்கு பட்ஜெட்டுக்கு இது ஒத்து வராது, நான் கேன்சல் பண்றேன்னு பண்ணிட்டார் சார். அதையே அப்ப என்ன அர்த்தம்? அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சுதா? நீங்க உங்களுடைய பெரிய தலைவராக சொல்லக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல சார். அதுக்காக வேண்டி திராவிட இயக்கங்கள் தோத்து போய்விட்டதா? அதுக்காக திமுக தோத்து போய்விட்டதா? 71ல் தோத்து போய் ஜெயிச்சதுல 67ல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லி 71ல் மக்கள் ஓட்டு போடாம இருந்தாங்களா? மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அதாவது ஆட்சி மீது அதிருப்தியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அந்த அதிருப்திகளை மகளிரை வைத்து நாங்கள் சரி செய்து விடுவோம் அப்படின்னு நம்பிக்கையை விதைக்கிறீர்கள்? அதிருப்தி என்பது நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த அதிருப்தி என்பது ஒரு பிரிவினருக்கு இருக்கும். அந்த அதிருப்தியையும் தாண்டி அவர்கள் செய்திருக்கிற சில நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்க இல்ல பெரும்பான்மை மக்கள் வந்து ஸ்டாலினை எதிர்க்கிறாங்க அப்படி நீங்க சொல்லுவீங்களா? திருட்டுகளும் பிரச்சார முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம் சார். நீங்க பிரச்சார பலத்தை பார்க்கலாம் சார். இப்ப நீங்களும் பிரச்சாரம் பண்றீங்க, இப்ப ஸ்டாலினும் அவன் பிரச்சாரம், அவங்க கூட்டணி கட்சியும் பிரச்சாரம் பண்ண போது கூட்டணி எப்படி அமைய போகிறது என்பதுதான் சார் முக்கியமான விஷயம். இதுல வந்து விஜய் கூட்டணி பலம் பெற போகிறதா, இல்ல வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியோட எத்தனை கட்சிகள் சேரப்போகுது, எங்கெங்க சேரப்போகுது, அதெல்லாம் இந்த அடிப்படை ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சேர்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு சார். தேமுதிக சேர்ந்தா அவருக்குன்னு ஒரு பக்தர்கள் இருக்காங்க, கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா? நீ இந்த கூட்டணி எப்படி சேர்க்க போகிறார்கள், எப்படி சேருகிறார்கள்? அதிமுக நோக்கி தான் நகரும் அப்படின்னு அங்க ஒரு பெரு நம்பிக்கையோடு காத்திருக்கீங்க. எல்லாம் நம்பிக்கையோட தான் இருக்கிறீங்க. நீங்க பாருங்க, இந்த கூட்டணி அமைச்சுக்கிட்ட 2 மாசம் அறிவிச்சிட்டாங்கல்ல, இது வரைக்கும் ஏதாவது உங்க கூட்டணியில் வந்து விசிக வெளியில போயிடும் தெளிவா இருக்காரு. சும்மா அதெல்லாம் கற்பனை. அவர் எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, நீங்க எங்களுக்கு பிடித்த காரியங்கள் சிலர் செய்யவில்லை என்றால், எங்களுக்கு எதிரான சில விஷயங்களை இந்த அரசு எடுத்திருந்தாலும் கூட
ஆனால் பிஜேபி என்ற மதவாத இயக்கத்தை கண்டித்து அதை நான் வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம்னு திருமாவளவன் எத்தனை தடவை சார் பேட்டி பாமக வந்துட்டா கூட விசிக வந்து தொடரும்னு சொல்றீங்க. அதான் பாமக வருன்னு நான் இப்போ சொல்லலையே. அப்படி வந்தால் கூட ஒரு கால் வந்தால் கூட திருமாவளவன் அதை கூட ஏற்பார் சார். நான் சொல்கிறேன், பிஜேபி எதிர்த்து வெளிப்படையாக பேசி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் திருமாவளவனை சமாதானப்படுத்துகிற பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. நிச்சயமாக சமாதானப்படுத்துகிற தெம்பும் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கால் ஆகலாம். ஏன் ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே திருமாவளவனும் ராமதாஸும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மீட்டிங்கில் பேசியிருக்காங்க சார். சில சிறப்பான செயலெல்லாம் செஞ்சு அப்படி பேசியிருக்காருல்ல. அதனால ஒன்றும் அதிசயம் இல்லை. சேராதவர்கள்லாம் சேர்கிறாங்க சார். இப்போ நீங்கள் வந்து 9 ஆண்டு காலம் அன்புமணி எடுத்துங்களா? அன்புமணியை எங்கள் ஆட்சியில் வந்து 10 ஆண்டு காலம் வந்து நீங்கள் மந்திரியாக இருந்துட்டு எங்கள் ஆட்சியில் வந்து எல்லா விதம் நீங்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சிறப்புமிக்க இந்த 108 இதெல்லாம் வந்து அவர் தான் கொண்டு வந்தார். நானே பல மேடைகளில் வந்து அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன் இல்லைங்களா? அவ்வளவு பண்ணவர் இன்னைக்கு போய் பிஜேபி காலில் விழுந்து கிடந்துக்கிட்டு அதையே பேசிகிட்டு இருக்கார் சார். அதனால் யார் எங்கே எப்போ போவார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஒரு கால் இந்த கூட்டணி பலமாக அமைந்தால் எதிரடியில் திமுக தனியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி நிச்சயமாக வரும். ஒன்றுபட்ட அதிமுகவை தொடர்ந்து கேட்டு வந்த ஓபிஎஸ்ஐ நேற்று பிரதமர் சந்திக்க நேரம் கேட்டு சந்திக்கவில்லை அப்படின்றத பார்த்தோம். நேற்றே தாவேகாவோடு ஓபிஎஸ் கூட்டணி வைக்க வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் அதிமுக ஒருங்கிணைந்தால் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குது, இல்லை டிடிவிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, சசிகலாவுக்கு என்ன ஆதரவு இருக்குது என்பதெல்லாம் விடுங்க. ஆனால் எல்லோரும் ஒருங்கிணைந்து விட்டார்கள். அதிமுக ஒற்றுமையாக பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக உருவெடுத்து விட்டது என்ற மனநிலை மக்கள் மத்தியில் வந்தால் அதற்கு ஆதரவான ஓட்டு ஒரு 10% கூட வரும் சார். நீங்கள் உடஞ்சி கிடந்தீங்கன்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக வந்து எப்படியாவது ஸ்டாலினை மீண்டும் ஆட்சி கொண்டு வரணும்னு எடப்பாடி ஏதாவது சபதம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிடிவாதமாக என்ன சொன்னாலும் அது காலம் கடந்து விட்டது. ஓபிஎஸ்ஸை பற்றி கேட்டால் அது காலம் கடந்து விட்டது. டிடிவியை பற்றி பின்னால் சொல்கிறேன், பின்னால் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து என்னமோ அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த தலைவராக நினைத்து விட்டார் என்று அவர் நினைத்து கொள்கிறார். நிச்சயமாக இல்லை. ஒரு எம்ஜிஆரையோ அல்லது மறைந்து விட்ட ஜெயலலிதா அவர்களையோ வந்து அவங்களுக்கு இருந்த அந்த மவுசு மக்கள் மத்தியில் அவர்களுக்கு என்று ஒரு சதவீத ஓட்டு இருக்குது சார். இவருக்கெல்லாம் அது மாதிரிலாம் ஓட்டு இல்லை. அதிமுகவில் பிடிப்பு உள்ளவன், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் நேசித்தவர்கள். அது வந்து எடப்பாடியே இல்லை. எடப்பாடியை விட்டுட்டு நாளைக்கு வேற ஒருத்தர் தலைவராக வந்தால் கூட இதே ஓட்டு வரும் சார். இந்த 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி தேர்தலில். அந்த 21% தொண்டர்களின் ஓட்டு, பொதுமக்கள் ஓட்டு இல்லை, தொண்டர்களின் ஓட்டு 21% அவங்ககிட்ட இருக்கு. ஜெயலலிதா காலத்தில் 45% இருந்த ஓட்டு இன்னைக்கு 21% கரைந்து போய்விட்டது. அதுக்கு யார் காரணம் சார்? நீங்கள் ஒற்றுமையாக இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தா இன்னும் நிறையா வந்திருக்கும். நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் 3% ஓட்டுலாம் தோத்தீங்க. அப்போ ஓபிஎஸ் இருக்கிறார் கூட. ஓபிஎஸ் இருந்தால் இங்கே ஜெயிக்க ரொம்ப கவலைப்படுறீங்க. நாங்கள் கவலைப்படுறதில்லை சார். நாங்கள் கவலைப்படல, நிலைமையை சொல்கிறேன். இந்த நிலைமை நீங்கள் அதிமுக ஒற்றுமை நிலவரம் நிதர்சனத்தை சொல்கிறீங்க. ஆமாம், நிதர்சனம் சார். அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுகவை இருந்து பிஜேபி கூட கூட்டணி சேரவில்லை என்றால் பல கட்சிகள் அதிமுகவோட கூட்டு சேர ரெடியாக இருக்கும் சார். ஆனால் அப்படி தான் இருந்தது சார். இங்கேயும் பேச்சு நடத்துவாங்க, எங்கள் கட்சி எடுத்துங்க, இங்கேயும் பேச்சு நடத்துவாங்க, அங்கேயும் பேச்சு நடத்துவாங்க. இங்கே 60 சீட்டுனா அங்கே 80 சீட்டு, அங்கே 80 சீட்டு இங்கே 100 சீட்டு, அப்படியெல்லாம் பேரம் பேசியது எங்கள் காங்கிரஸ் கூட உண்டு இல்லையா? அப்போ அந்த நிலையா இப்போ இல்லை. அதிமுக பக்கம் திரும்பி கூட காங்கிரஸ் பார்க்கறது மாட்டேங்குது. ஏன் பார்க்க மாட்டேங்குது? நீங்கள் பிஜேபி பக்கம் இருக்கிறீங்க சார். நீங்கள் ஒரு மதவாத கொள்கையினுடைய அடிப்படையில் போய் அவர்கிட்ட சரணாகதி ஆகிட்டீங்க சார். இனிமேல் உங்களை பற்றி நினைச்சு பார்க்கவே முடியாதுல்ல காங்கிரஸால். அதனால தான் இந்த நிலை. நீங்கள் ஒருங்கிணைந்து அதிமுக பலம் பொருந்தி அதிமுகவை இருந்தால் இந்நேரம் உங்களை நோக்கி நீங்கள் சொல்கிறது மாதிரி விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யோசிப்பாங்க. நான் அதுக்காக யோசிப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். யோசிக்கிறது கூட வாய்ப்பு இருந்தது. ஏதாவது ஒரு இப்போ காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசினார். அதையே ஒரு பெரிய பிரளயமாக்கி ஒரு பெரிய பூதாகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நாங்கள் வந்து அதிமுக போகிறப்போ அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இல்லை. எவ்வளவு அப்படி வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இல்லை. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு நீங்க இல்லை சார். எவ்வளவு அடிச்சாலும் வாங்கி என்ன சார் சாதிக்க போறோம்? சரி, அங்கே போனோம் 18 இடம் நாங்கள் எம்எல்ஏ வந்தோம் சார். 25 இடம் பெற்றோம், 18 இடம் எம்எல்ஏக்கள் வந்தோம். சரி, இந்த 18 இடம் வராமல் தனியாக நின்னா கூட நாங்கள் வந்து ஒரு 10 இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி சில இடங்களில் காங்கிரஸுக்குன்னு ஒரு பலம் இருக்குது சார். நாங்கள் ஒரு 7-8 இடமா தான் வருவோம். 18 வந்தானே 8 வந்தானே ஐயா, கௌரவம் தான் முக்கியம், கட்சிக்கு கௌரவம் தான் முக்கியம்னு வந்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால என்ன தெரியுமா தவறு நடக்கும்? அதிமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, அதிமுக என்ற பெயரால் பிஜேபியினுடைய பின்புல ஆட்சி தான் இங்கே வரும். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் பங்கெடுக்கிற ஆட்சி தான் தமிழ்நாட்டில்னு அமித்ஷா இதோட 5 முறை சொல்லிட்டாரு.
இவர் சும்மா அவர் சொல்றாரு. சொல்லிவிட்டு போட்டோம், சட்டமன்ற தேர்தல் இங்கு என் தலைமையில் தான் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர், எடப்பாடி சொல்லிட்டே அவர் சொல்றாருல. இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, சட்டமன்ற தேர்தல் தானே சார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பிஜேபி யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது, இந்த பக்கத்துல ஸ்டாலின், அந்த பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி தானே சார் தேர்தல். சார் நீங்க அதிகார பலம்னு பார்க்கும்போது உன்னிட்ட அதிகாரம் இல்லை, அவங்ககிட்ட வந்து டெல்லி அதிகாரம் இருக்கு, எல்லா விதமான அதிகாரம் கையில் வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உங்களை எப்படினாலும் ஆட்டி படைச்சிருவாங்க. சார் என்ன சொன்னீங்க, 2026 மட்டும் இல்லை, 29ல் கூட பிஜேபி கூட எங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தானே இபிஎஸ். இப்போ ஏன் சார் போனாரு? அப்போ நீங்க தான் பலமுறுந்திய கட்சி இல்ல, மிகப்பெரிய கட்சி இல்ல, இன்னொரு பெரிய கட்சி வரப்போகுதுங்க. என்னடா பிரம்மாண்ட கட்சி? என்ன இது பிரம்மாண்ட கட்சி? நீங்களே பிரம்மாண்ட கட்சி சார். நீங்க இந்த பிரம்மாண்ட கட்சியை இன்னொரு பிரம்மாண்ட கட்சி வந்தாதான் நம்ம தேர்தலை சந்திக்க முடியுங்கிற பயப்படுறீங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அவ்வளவு பலகீனமா இருக்கிறீங்க, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தாவேகா என்ன ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் 26 சட்டமன்ற தேர்தலில்? சார் தாவேகாவை இதுவரையில் எந்த கட்சியும் பெரிதாக நம்பவில்லை. ஏன் சார்? ஒருத்தர் 8%, ஒருத்தர் 10%, ஒருத்தர் 15% என்ன வேணாலும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு போட்டோம். நான் முன்னே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அவர் போனால் அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் வரலாம், ஆனால் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் தாவேகாவை தலைவர் வந்து விஜய் வரும்பொழுது அதிமுக போய் 10 பேர் நிற்பான், காங்கிரஸ்காரன் கூட விஜயை பார்க்கலான்னு ஆசையில் போய் நிற்பான். ஏன்னா அவர் படத்தை பார்த்துட்டு மயங்கின அந்த ரசிகர்கள், எல்லா கட்சிக்காரனும் எல்லா கட்சிகளும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் தொண்டர்களா அவன் வந்து அங்கே போய் நின்றுருப்பான் சார், பார்ப்பான் சார். ஆனால் வந்து வெளியே வந்தானா காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான், அவன் திமுக தான் ஓட்டு. 1 கோடி பேர் உறுப்பினரை சேர்த்து விட்டுன்னு சொல்றீங்க சார். சார் இதெல்லாம் வந்து வேடிக்கை. நான் ஒண்ணே ஒரு கேள்வி கேட்குறேன், அதிமுகவில் நாங்கள் 1.5 கோடி பேர்னு பல வருடங்களாக பேசிக்கிட்டு இருந்தாங்களே சார். போன தேர்தலில் வாங்கினது 80 லட்சம் ஓட்டு சார். அப்போ உன் தொண்டனே 70 லட்சம் பேர் ஓட்டு போடலையா? நீ ஒத்துக்கிறீங்களா? அப்போ உன் தொண்டனே 70 லட்சம் பேர் ஓட்டு போடலன்னு ஒத்துக்கிறீதா? அதிமுக 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். 1.5 கோடி பேர் இருந்த இடத்துல எப்படி சார் 80 லட்சம் ஓட்டு தான் வாங்குவீங்க? உன் தொண்டனே உனக்கு ஓட்டு போடலங்கிறது உண்மையா? அதனால தான் சொன்னேன், இப்போ 1 கோடி, இதுதான் உதாரணம். இப்போ விஜய் வந்து 1 கோடி பேர் சேர்த்துட்டோம்னு சொன்னா, சார் நீங்க 50 லட்சம் ஓட்டு வாங்குறியா பாரு, 40 லட்சம் ஓட்டு வாங்குறியா பாரு, 1 கோடி பேர்னா என்னத்தை சேர்த்துட்டேன்? சும்மா அதெல்லாம் வந்து வேடிக்கை சார், வேடிக்கை, வினோதம். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். நாங்கள் கூட 1 கோடி பேர் சேர்த்து விட்டோம்னு காங்கிரஸ் சொல்லலாம், நான் உண்மையா? இல்லை, அதெல்லாம் வந்து வெற்றி வெட்டு மக்களை மயக்குகின்ற வேலை. இந்த வேலைக்கெல்லாம் மக்கள் ஈஸியெல்லாம் மயங்கிட மாட்டாங்க. அதுக்கு நான் பல உதாரணம் சொல்லிட்டேன். முருகையன் களத்தில் எதிர்க்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நேர்மையாக உண்மையாக பதிவு செய்தீர்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.